ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சமூக சீர்திருத்தவாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இன்றைக்கி தினத்தில் ஏன் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மே 22ஆம் தேதி வங்காளத்தில் 1772 தான் ராஜாராம் மோகன் ராய் பிறந்திருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா 200 வருடங்களுக்கு முன்னாடியே இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு இவர் அழைச்சிருக்காங்க. ஏன்னா பெண்ணுரிமைக்காக ரொம்பவும் இவர் பாடுபட்டிருக்காரு. அரும்பாடுபட்டு பெண்ணுரிமைக்கான சில முக்கிய சாதனைகளை இவர் படைச்சிருக்காரு. பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், தீண்டாமை ஒழிப்பு, பெண்களுக்கு முழு உரிமை வேணும், ஆண்களும் பெண்களும் சமம், இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயத்தை இவர் ராஜாராம் மோகன் ராய் நமக்கு சொல்லியிருக்காரு. அவருடைய ரீஜனல் லாங்குவேஜ்னு பார்த்திங்கன்னா வங்காள மொழி தான். பட் அவரோட வங்காள மொழியில் அவர் புலமை பெற்றிருந்ததோடு மட்டும் அல்லாமல் சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் முதலான மொழிகளையுமே ராஜாராம் மோகன் ராய் கற்றுத்தெளிஞ்சிருக்காரு. அவர் சமய சடங்குகள்லாம் அறவே வெறுத்திருக்காரு. ஒரு கடவுள் அப்படிங்கிற கோட்பாடை முன்மொழிஞ்சிருக்காரு. உருவ வழிபாடு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. உருவ வழிபாடெல்லாம் கிடையாது, எல்லா கடவுள்களும் ஒன்று தான் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சதி என்னும் உடன்கட்டை ஏறுதலை அவர் முழுமையாக தடை செஞ்சவர் அவர் தான். ஆங்கில கவர்மெண்ட்டுக்கு 1829 வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறவர் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராயோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆங்கில கவர்மெண்ட்டுக்கு அவர் தான் அதை ஒரு அறிக்கையாக வச்சுருக்காரு, ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்காரு. இது எங்களுக்கு சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் கம்ப்ளீட்டாக ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜாராம் மோகன் ராய் அதே மாதிரி பெண் அடிமைத்தனத்துக்கு நிறைய கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆண்களும் பெண்களும் சமம், ஆண்களுக்கு பெண்கள் கீழானவர்கள் இல்லை அப்படின்றத அவர் ரொம்ப முக்கியமான கருத்தை அவருடைய பல போராட்டங்களில் அவர் வச்சுருக்காரு. பள்ளிகளிலையும் கல்லூரிகளிலையும் ஆங்கில கல்வி மட்டும் இல்லாமல் மேலை நாட்டு அறிவியலும் அவர் அறிமுகம் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜத்தை ஆகஸ்ட் 20ஆம் தேதி கல்கத்தாவில் ஒரு கோவிலில் நிறுவியிருக்காரு. அக்கோவிலில் திருவுருவங்கள் சிலை எதுவும் வைக்கப்படவில்லை. மதங்கிறதுக்கு ஒரு உருவம் கிடையாது அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராயோட முக்கியமான கொள்கைகளில் குழந்தை திருமணத்தை தடை செஞ்சு இந்த ஏஜ்க்கு அப்புறம் தான் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் முன்மொழிச்சிருக்காரு.